நீங்க எல்லாரையுமே எல்லா விஷயத்துக்கும் டாலரேட் பண்ணி போற பர்சனா இருந்தா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு கட்டத்துல நீங்க எல்லாரையுமே டாலரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈவன் டாலரன்ஸே அழிக்க நினைக்கிறவங்க கூட உங்களால ஒரு கட்டத்துக்கு மேல டாலரேட் பண்ணிக்க முடியாது. இது கேட்க ஒரு பாரடாக்ஸ் மாதிரி இருக்கலாம், ஆனா இது ஒரு பாரடாக்ஸ் தான். 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பிலாசபர் இதையே அவரோட லைஃப்ல பட்ட வழியிலிருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த பிலாசபரோட பேர் தான் கார்ல் பாப்பர். இவர் 1902ல பிறந்த ஒரு ஆஸ்திரியன் பிலாசபர். அவர் ஒரு ஜூ. ஜெர்மனில நாசி பார்ட்டி பவருக்கு வந்ததை அவர் நேர்லயே பார்த்திருக்காரு. ஸ்டார்டிங்ல அவங்க வயலன்ஸ் பண்ணிலாம் ஆட்சிக்கு வரல. டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் மூலமா, ஸ்பீச்கள் மூலமா, ஏன் மக்கள் காட்டின டாலரன்ஸ் மூலமா தான் வளர்ந்துருக்காங்க. ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியோட ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், டாலரன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதே சொசைட்டிக்குள்ள வந்து அந்த சொசைட்டியவே அழிச்சிருக்காங்க. 1945ல வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொலிட்டிக்கல் பிலாசபிலேயே ஒரு இம்பார்ட்டன்டான லைனை பாப்பர் எழுதினாரு. அன்லிமிட்டட் டாலரன்ஸ் மஸ்ட் லீட் டு தி டிஸப்பியரன்ஸ் ஆஃப் டாலரன்ஸ். இதை சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, நீங்க ஒரு கிளப் இல்லனா வாட்ஸ்அப் குரூப் ரன் பண்றோம்னு வச்சுப்போமே, அதுல ஒரே ஒரு ரூல் தான், எவ்ரி ஒன் இஸ் வெல்கம். ஒரு நாள் ஒரு புது குரூப் உள்ள வராங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப பொலைட்டா இருக்காங்க, ரூல்ஸையும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா குரூப்ல இருக்க மத்தவங்க எல்லாரையும் கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மத்தவங்கள அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறாங்க, எல்லாரையும் எப்படியோ வெளியேத்துறாங்க. கடைசியா அந்த குரூப்ல அவங்க மட்டும்தான் இருக்காங்க. அவங்க மெஜாரிட்டி ஆன உடனே அந்த ஒரே ஒரு ரூலை மாத்துறாங்க, இனிமே இங்க யாருக்கும் இடம் இல்லைன்னு. உங்களோட அந்த டாலரன்ஸ் தான் உங்க குரூப்பையே அழிக்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. பாப்பர் கேட்கிற கேள்வி இதுதான், எந்த பாயிண்ட்ல அந்த கிளப் அவங்களுக்கு நோ சொல்லியிருக்கணும்? அதை விட முக்கியம், நோ சொல்றது அந்த குரூப்போட பேசிக் ரூலை பிரேக் பண்ற மாதிரி ஆகுமா, இல்ல அந்த ரூலை காப்பாத்த அது ஒண்ணுதான் வழியா?